ஹாய் ஓஸ். இப்போ நம்ம குழம்பு கறி வறுவல் பார்க்க போகிறோம். குழம்புலேருந்து கறியெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். கடாயில் பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அது ஒரே ஒரு பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நல்லா வணங்கணும். பட்டை கிராம்பு 3 போட்டிங்கன்னா போதும். நல்லா அதையும் போட்டு நல்லா வணங்கிக்கணும். சோம்பு வேணும்னா போட்டுக்கலாம். சோம்பு தேவைங்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி நல்லா வணங்கணும். தேவையான அளவு உப்பு, மஞ்சள், தேவையான உப்பு போட்டுக்கணும். மஞ்சள் தூள் போட்டுக்கணும். இல்லை சிக்கன் மசாலா இங்கே ஆச்சி கரம் மசாலா தூள், சக்தி சிக்கன் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கணும். பாருங்கள், நல்லா கிரேவி பார்த்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கறி போடணும். நல்லா சிக்கனை போட்டுடணும். சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா கொதிச்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், தேங்காய் கொஞ்சம் கூட கருப்பு இல்லாமல் நல்லா வெள்ளையாக சீவி வச்சுக்கணும். தேங்காயை சின்ன சின்ன பீஸாக அதுவும் கடைசியாக கொத்தமல்லி தரையும் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வதங்கிட்டு 1 நிமிஷம் மூடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சுவையான குழம்பு சிக்கன் ரெடி. பாய் வோஸ். சிக்கன் ரெடி.